ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 598. இங்கு குருவாயூரப்பனின் அற்புத லீலைகள் சிலவற்றை காண்போம். முன்பு ஒரு சமயம் சங்கரன் என்ற வாலிபர் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். எங்காவது தனக்கு ஒரு வேலை கிடைத்தால் பிழைத்து கொள்ளலாமே என நினைத்து ஊராக அலைந்து திரிந்து கடைசியாக கோயம்புத்தூரில் ஒரு குடும்பத்தில் சமையல்காரனாக வேலைக்கு அமர்ந்தார். அங்கிருந்து 3 ஆண்டு காலத்தில் அவர் அடிக்கடி குருவாயூருக்கு சென்று கொண்டு இருந்தார். அவர் பகவானின் திருப்பெயரை அடிக்கடி சொல்லி கொண்டு இருப்பதும் நாராயணியத்தை பாராயணம் செய்வதுமாக இருந்து வந்தார். பிறகு அவர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அவருக்கு எந்த இடத்திற்கு எந்த வேலை பொறுப்பில் சென்றாலும் பகவான் குருவாயூரப்பனை அடைக்கலம் தரும் அநாதக இரட்சகனாக வணங்கி வந்தார். 1962ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் அவரை மானசரோவர் ஏரிக்கு அருகில் இருந்த இந்திய இராணுவ எல்லை பாதுகாப்பு நிலையத்தில் வேலைக்கு அமர்த்தி இருந்தார்கள். அந்த புனிதமான இடத்தின் அழகும் இயற்கை காட்சிகளும் அவர் மனதிற்கு ரம்மியமாக இருந்தன. அதே ஆண்டு நவம்பர் மாதத்தில் சீனர்களின் இராணுவம் அந்த இடத்தை முற்றுகையிட முயன்றபோது சங்கரன் தன் இடம் இருந்த சகாக்களை பிரிந்து செல்ல நேரிட்டு விட்டது. அவர் இடமிருந்த இராணுவ உணவுப் பொருட்கள் தீர்ந்துவிட்டன. ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிப்பதற்கு கிடையாது. மிக மிக குளுமையான குளிரில் அவர் விரைத்து போய் சுய நினைவை இழந்த நிலையை அடையும் நிலையில் படுத்து விட்டார். ஆனால் அப்போது அவரது உதடுகள் குருவாயூரப்பா நாராயணா என்று உச்சரித்து கொண்டு இருந்தன. பகவான் அவரது பிரார்த்தனைக்கு அருள் செய்ய முனைந்து விட்டார். எங்கிருந்தோ இருந்து வந்த 3 இந்திய ஜவான்கள் அவரை எழுப்பி சூடான கஞ்சியை அவருக்கு உணவாக கொடுத்தார்கள். புதிய தெம்புடன் அவர் எழுந்து உடனேயே அவர்களை பின்தொடர்ந்தார். அவர்கள் பாதுகாப்பானது ஒரு இடத்தை அடைந்ததும் அந்த 3 ஜவான்களும் மறைந்து விட்டார்கள். பகவானின் திருவருட்கருணையினால் தன்னை காப்பாற்ற 3 ஜவான்களாக வந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். இது இப்படியாக இருக்க மற்றும் ஒரு சம்பவத்தை காண்போம். ஏற்கனவே முன்பு ஒரு கதையில் சொன்ன பூந்தானம் நம்பூதிரி என்பவர் குருவாயூரில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அங்காடிபுரம் என்ற ஊரைச் சேர்ந்தவர். அவர் பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனின் பரம பக்தர். அவர் 94 வயது வரை வாழ்ந்து இருந்தார். 84 வயது வரையில் அவர் குருவாயூருக்கு மாதாந்திர பஜனையாகிய திங்கள் வழிபாட்டுக்கு சென்று கொண்டு இருந்தார். அங்காடிபுரத்திலிருந்து குருவாயூருக்கு செல்லும் பாதை காட்டு பாதையாக இருந்தது. அந்த பாதையில் திருடர்கள் இரகசிய குகைகளில் வசித்து வழிப்பறி செய்து வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் பூந்தானம் வழக்கத்திற்கு மாறாக சற்று தாமதப்பட்டு குருவாயூருக்கு சென்று கொண்டு இருந்தார். வழியில் சூரியன் மறைந்துவிடும் நேரத்தில் மேலும் 6 மைல்கள் நடந்து செல்ல வேண்டி இருந்தது. பயங்கரமான காட்டுப்பாதையில் நடந்து செல்லும்போது தைரியம் ஏற்படுவதற்காக பகவானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டு ஸ்ரீ நாராயணியத்தின் ஸ்லோகங்களை சிலவற்றை பாடிக்கொண்டு சென்று கொண்டு இருந்தார். திருடர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் இடம் இருந்த ஒரே ஒரு மதிப்புடைய பொருள் அவர் விரலில் அணிந்திருந்த மோதிரம் மட்டுமே. அந்த முரட்டு திருடர்கள் அவரை வழிமறித்து பலாத்காரமாக அந்த விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை பறித்து கொண்டு அவரையும் அடித்து துன்புறுத்தி விட்டார்கள். பாவம் பூந்தானம் பகவான் குருவாயூரப்பனை நினைத்து அவரது பொறுப்பில் தன்னை ஒப்படைத்து கொண்டு விட்டார். அப்போது ஒரு மின்னல் ஒளியில் ஒரு காட்சி. திரௌபதி துச்சாதன் துகில் உரியும் காட்சி. பாண்டவர்களும் கௌரவர்களும் சூழ்ந்த அரசவை சூதாட்டத்தில் 5வருக்கும் பத்தினியான பாஞ்சாலியை பணையம் வைத்து தோற்றதுமே துச்சாதனன் அவள் முடியை பிடித்து இழுத்து அவள் அணிந்திருந்த புடவை இழுத்து அவமானப்படுத்திய நேரத்தில் கணவன்மார்கள் 5வரும் அந்த அலங்கோல நிலையை பார்த்து இருக்க தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லக் காண்போம் என கருதிய நேரத்தில் பாண்டவர்கள் சகாயனான ஸ்ரீ கிருஷ்ணரை திரௌபதி ஏ கிருஷ்ணா என்று கதறிய நேரத்தில் இழுக்க இழுக்க அவிழ்க்க பெருகிய புடவை வழங்கி திரௌபதியின் மானத்தை காத்த காட்சியையும்
முதலையின் பிடியிலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டி ஆதி மூலமே என்று அழைத்த கஜேந்திரன் என்ற யானை பகவானை நினைத்து மலர்களை தூவி அழைத்த காட்சியைப் போலவே பூந்தானமும் பகவானை தன்னை திருடர்கள் இடமிருந்து காப்பாற்றச் சொல்லி அவரையே சரணாகதி அடைந்தார். எப்படியோ பூந்தானமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டார். எப்படி? அவர் குருவாயூரப்பனை பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தபோது வெகு வேகமாக தாவி பாய்ந்து ஓடி வரும் ஒரு குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டது. அதே சமயத்தில் மக்கன் ஆசான் என்ற வீரனின் தலைமையில் ஜா மோரி உடைய சிப்பாய்களை கண்டதும் வழிப்பறிக்கார்கள் பூந்தானத்தின் மோதிரத்தை அங்கே வீசி எறிந்துவிட்டு போய்விட்டார்கள். பூந்தானம் தன்னை காப்பாற்றிய அந்த வீரனின் காலடியில் விழுந்து தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் அந்த மோதிரத்தை அந்த வீர தலைவனிடம் கொடுக்க அவன் அதை முதலில் ஏற்க மறுத்து பிறகு வாங்கி கொண்டான். மறுநாள் காலையில் பூந்தானம் தனது அன்பு கடவுளின் தரிசனத்தை காண குருவாயூர் திருக்கோவிலுக்கு சென்றதுமே மேல் சாந்தி என்று அழைக்கப்படும் தலைமை பூஜாரி பூந்தானத்திடம் ஒரு மோதிரத்தை கொடுத்தார். என்ன விந்தை! அந்த மோதிரத்தை தான் இரவு ஜாமோரின் சேனை தலைவனுக்கு பூந்தானம் கொடுத்து இருந்தார். அவர் கொடுத்த அதே மோதிரம் திரும்ப பூந்தானத்திடம் வந்து சேர்ந்து விட்டது. அந்த மோதிரம் தன்னிடம் வந்து சேர்ந்த மர்மம் விரைவில் தெளிவாகிவிட்டது. சேனை தலைவராக வந்தது பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனை தவிர வேறு யாராகத்தான் இருக்க முடியும்? பகவானின் திரு அருளை நினைத்து பார்த்த பூந்தானத்தின் கன்னங்களில் வழியாக ஆனந்த கண்ணீர் வழிந்து ஓடியது. இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சம்பவம் காண்போம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான மல்லிசேரி என்பவர் குருவாயூர் கோவிலின் தர்மகர்த்தாக்களில் ஒருவர். ஒரு நாள் ஒரு பக்தர் குருவாயூர் கோவிலில் ஒரு விருந்தை நடத்துவதற்கு 100 படி அரிசியை சமைப்பதற்கு ஏற்பாடு செய்து இருந்தார். குருவாயூரில் அந்த காணிக்கை நிவேதனத்தை தயாரித்து கொடுப்பதற்கு 2 கீழ் சாந்திகள் இருந்தார்கள். துரஷ்டவசமாக அவர்களில் ஒருவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். எனவே மல்லிச்சேரிக்கு எப்படி அந்த விருந்தை நடத்தி ஒப்பேற்றுவது என்பது விளங்கவில்லை. எனவே அவர் இரவெல்லாம் அதை பற்றி நினைத்து கொண்டு தனக்கு பொறுப்பான வேலையை எப்படியும் முடிக்க பகவானை உதவி செய்ய வேண்டும் என பகவானை துதித்து கொண்டு இருந்தார். அதிகாலையில் அவர் கோவிலுக்கு செல்லும்போது தடிமாறிக்கொண்டு சென்றார். அவர் சுற்றிலும் பார்த்தபோது விருந்து சமையல்கள் எல்லாம் வெகு வேகமாக தயாராகி கொண்டு இருந்தன. விடுமுறை எடுத்து சென்று இருந்த கீழ் சாந்தியோ திரும்ப வந்து வெகு வேகமாக சமையல் வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தார். 10 மணிக்கெல்லாம் எல்லாம் தயாராகிவிட்டன. வேலை எல்லாவற்றையும் முடித்துவிட்ட கீழ் சாந்தி ருத்திர தீர்த்தத்தில் குளிப்பதற்கு சென்று விட்டார். ஆனால் தனக்கு சேர வேண்டிய கூடுதல் தொகையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் திரும்ப வர கிடையாது. எனவே அந்த தொகையை பகவானுடைய தனிக்கணக்கில் வரவு வைக்க பெற்றுவிட்டது. மறுநாளும் கூட கீழ் சாந்தி திரும்ப வரவில்லை. மல்லிச்சேரி தனது ஆட்களை அனுப்பி அவரை தேடிக்கொண்டு வரச் சொன்னார். அவரது சொந்த வீட்டிலேயே தேடிச் சென்றபோது அங்கே அவர் படுத்த படுக்கையாக எழுந்திருக்க முடியாமல் கிடந்தார். மல்லிச்சேரி தமது பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காகத்தான் பகவான் கீழ் சாந்தியின் வடிவில் வந்து விருந்து சமையலை குறித்த நேரத்தில் செய்து முடித்து கொடுத்து இருக்கின்றார் என அறிந்து உள்ளம் உருகினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்